என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். அவன் 10வது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசலில் வந்து சக்கரை கலந்த பாலை ஊற்றிட்டான். வழுக்கி விழணுன்ட்டு இவ்வளோ கொழுப்பு. ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான். அவர் வழுக்கி விழலை. பையனுக்கு நோட் போட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, வா அப்படின்ட்டு. நான் போகிறேன். நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க, என்னை விட நல்லவன். பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு மூஞ்சி? ஆஸ்பத்திரியிலேருந்து பிறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சியில் நிற்கிறான். அப்படி இருக்குங்க முகம். என்னன்னு திட்டுறது அவனை. மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டான். அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான். அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன். இவன் எழுதலையே, சூப்பராக எழுதியிருக்கிறானே, டீச்சர் புத்தி, இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான். அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான். மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கினீங்களா? மேடம் அவன் தான் மேடம் எழுதுனா. நீயாடா எழுதுனா? ஆமாண்ணா. அப்போ முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது, பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான், வக்கீல் ஆக்கிடலாம் இவனை. இப்போ பிஎல் LLB ஆனர்ஸ் முடிச்சிருக்கான். ஒரு கலவரத்துலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அவன் மனசுலேருந்து பிடுங்கணுமே. தாய் இல்லை நான், எனக்கு பொறுப்பு இருக்க. எப்படி பிடுங்கினேன் தெரியுமா? அதை சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். எப்படி பிடுங்கினேன்னா, நான் ஒரு வாட்டி 2 வீலரில் பார்த்திபராஜாக்கு தெரியும், நான் 2 வீலரில் போவேன், சீக்கிரம் போயிடுவேன். அப்போ விழுந்துட்டேன், காலில் அடி. காலை இப்படி தொங்க போட்டுட்டு 3 மாதம் இருந்தேன். பிள்ளைகிட்ட சொல்லலை. கடைசி மாதத்தில் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். கோயம்புத்தூரில் படிச்சுட்டு நான் வந்துட்டான். அம்மா அம்மா எப்படிம்மா விழுந்த, எப்படிம்மா விழுந்த, அம்மா 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 துடிக்கிறான். அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாம்மா, அம்மா அம்மா அம்மான்னு அழுகுறான். எப்படிம்மா விழுந்தா, எப்படிம்மா விழுந்தான்னு கேட்டான். அப்போ சொன்ன 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ சிவகுமார் சார் வழுக்கி விழணும்னு ஊற்றின பால் இருக்குல்லடா, அது ராயப்பட்டால என்னை வழுக்கி விடுத்துருச்சுடா. யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு.